படையப்பா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும், சொக்கத்தங்கம் படத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கும் ஜோடியாக நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களை சொக்க வைத்தவர் நடிகை சௌந்தர்யா. தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களிலும் நடித்து பெரும் புகழுடன் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் இவர். 2004 ஏப்ரல் 17 அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கரீம் நகருக்கு சென்றபோது விமான விபத்தில் இறந்தார். அப்போது அவருக்கு வயது 31 இருந்தது. விபத்து நடந்த இடத்தில் இருந்து சௌந்தர்யாவின் உடல் மீட்கப்படவில்லை. இந்நிலையில் நடிகை சௌந்தர்யா இறந்து 21 ஆண்டுகள் கழித்து தற்போது அவரது மரணம் தொடர்பாக புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த சிட்டுமல்லி என்பவர் இந்த திடீரென சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். இது தொடர்பாக சிட்டிமல்லு கூறுகையில், நடிகை சௌந்தர்யாவுக்கு ஜல்பள்ளி கிராமத்தில் 100 கோடி மதிப்பிலான நிலம் உள்ளது. இந்த நிலத்தை நடிகர் மோகன் பாபு சௌந்தர்யாவிடம் இருந்து வாங்க முயற்சித்தார். ஆனால் சௌந்தர்யா மோகன் பாபுவுக்கு நிலத்தை தர மறுத்துவிட்டார். இதனால் சௌந்தர்யாவின் மரணத்துக்கும் மோகன் பாபுவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சிட்டிமல்லு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நடிகை சௌந்தர்யா மரணம் தொடர்பாக சிட்டிமல்லு எழுப்பிய சர்ச்சை தென்னிந்தியாவை மீண்டும் பரபரப்பாக்கியது. இது தொடர்பாக பெங்களூரில் வசித்து வரும் நடிகை சௌந்தர்யாவின் கணவரான ரகு கூறுகையில், மோகன் பாபுவுடன் தங்கள் குடும்பம் நல்ல உறவுடன் இருந்து வருவதாகவும் ஆதாரமற்ற செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கூறியுள்ள ரகு, இத்தகைய செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சௌந்தர்யாவின் திடீர் மரணம் ஏற்படுத்திய அதிர்ச்சி அலைகளை விட அவரது மரணம் தொடர்பாக 21 ஆண்டுகள் கழித்து எழுந்துள்ள புகார் பெரும் அதிர்வு அலைகளை ஏற்படுத்தி உள்ளது.